வணக்கம், நான் சோஃபியா. நம்ம சேனல்ல நளினின்னு சொல்லிட்டு அந்த பஃப் கை வைக்கிறதுல எப்படி எத்தனை ஒரு 4-5 ஃபிளீட்ஸ் வைக்கிறதுனா எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஃபிளீட் கை, சுருக்கு கை வைப்போம், அந்த கையை பத்தி தான் நான் இப்ப சொல்லி காட்ட போறேன். அது சாதாரணமா ஒரு 4-5 ஃபிளீட், சின்ன சின்ன ஃபிளீட் வேணும்னு சொன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு விட்டா போதும். ஒரு 4-5 இன்ச்சு விட்டா போதும். நிறைய ஃபிளீட், நிறைய சுருக்கம் வச்சு சுருக்கு கை வேணும்னு சொன்னா மட்டும் இப்ப நீங்க இப்ப நாங்க உடம்போட கையிட அளவு ஒரு 7.5 இருக்கு மொத்தத்துல வச்சுக்கிறோங்க. அதாவது நாங்க தையலுக்கு விட்ட அளவையும் சேர்த்து ஒரு 7.5 இருக்குன்னா அது மாதிரி இன்னொரு 2 மடங்கு வச்சுக்கிறணும். அப்படித்தான் ஒரு 22 இன்ச் அகலத்துக்கு 3 மடங்கு துணியா வச்சுக்கிறோம். நிறைய ஃபிளீட்ஸ் வேணும்னு சொன்னா மட்டும். இல்ல ஒரு சின்னதா 4 இன்ச்சு ஃபிளீட்ஸ் போதும். சின்னதா இப்ப நான்லாம் நிறைய முதல்லாம் தச்சு வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்ல. ஒரு 4 இன்ச்சுன்னா நான் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 4 இன்ச்சே போதும். ஆனா எப்படி பார்த்தாலுமே ரொம்ப சுருக்கு வேணா, ஒரு சாதாரணமா இருக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ரீமா 6 இன்ச்சு வச்சாவே போதும். ஒரு கணக்கான அளவு சுருக்கு வந்துடும். ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் அது அலங்காரம், நிறைய பஃப் வச்ச மாதிரி பிள்ளைகளுக்கு வேணும்னா தான் நீங்க 3 மடங்கா துணி எடுக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே தாராளம் நல்ல அழகா சுருக்கு வச்சிடலாம். அப்ப அது எப்போ நாங்க வெட்டுற நார்மலான கை தான். அந்த கையே ஒரு எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு சுருக்கு ஒரு நேரம் ஒரு 5 இது வச்சு 5 இடைவெளி வச்சுட்டு தைச்சு பாருங்க. உங்களுக்கு சரியா வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிறோங்க. அது ரொம்ப கூட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. அப்படி ஆனா 3 இன்ச்ல இருந்து வச்சாதான் நல்லா இருக்கும். 3 to 6க்குள்ள வச்சுக்கிறோங்க. இப்ப நான் ஒரு சாதாரணமா ஒரு ரஃபா ஒரு கை வெட்டி காட்டுறேன். இப்ப இது எந்த அளவுக்கும் இல்ல. இப்ப நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இது நம்ம ஃபிளீட் வைக்கிறதுக்கான அளவு. அப்ப இந்த 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா உள்ள துணி. அப்ப இந்த 4 இன்ச்சை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஸ்லீவோட உயரம், அந்த உயரத்துக்கு தான் நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம். இதுக்கு பிறகு அகலம் நான் எடுக்கிறது சொல்லியிருக்கிறேன். ஆமோல் லென்த் மேல இருந்து நாங்க மார்க் பண்ணுவோம். அதோட 1 இன்ச் கூட்டிக்கிறேங்க. இப்ப சப்போஸ் மேல இருந்து 5க்கு மார்க் பண்ணிருக்கிறோம் ஆமோல் லென்த் ஒரு கைக்கு. அப்ப அதோட 1 இன்ச் கூட்டி இதுக்கு 6 தான் இந்த உடம்பு கையிட அகலம். அதுக்கு பிறகு தையலுக்கு. அப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு வரும். அப்ப இந்த அளவு உயரம்னு வச்சுக்கிறோங்க ஸ்லீவ். அப்ப இதுல இருந்து மேல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நாங்க டவுன் பண்ணிக்கிறோம். இது எப்பவும் நாங்க செய்யறதுதான். டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் இங்க அடியில என்ன அகலம், இதுதான் உங்களோட கை. இதையே நீங்க மறந்துருங்க, இதை பக்காதீங்க. இப்ப இதுல இருந்து உங்களோட கை அடி அகலம் கீழே 5 வருதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இந்த இடத்துல 6. அப்ப இதை இப்படி சைடா கோடு போட்டுக்கிறோங்க. இது தையலுக்கு வச்சுட்டு இப்ப இந்த நாங்க எப்பவும் செய்யறதுதான். இந்த இடத்த கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருவோம். சேர்த்துட்டு இந்த தையலோட சேர்த்துருவோம். இப்ப இந்த நாங்க எடுத்திருக்க ஃபுல் துணியோட இந்த உயரத்தையும் கொண்டாந்து மூடி விட்டுருவோம். இப்ப சாதாரண கை எடுத்தா நாங்க என்ன செய்வோம், இதுல நடு பாயிண்ட் பார்த்து இதுல 1/2 இன்ச் போட்டு இதுல முள்ளுக்காக்கி முன்கை தனியா பின்கை தனியா வெட்டுவோம். இந்த ஃபிளீட் கை வெட்டுற நேரம் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப எனக்கு துணி சுருக்கா வேணாம் அப்படின்னு நினைச்சா நீங்க இந்த இடத்துல குடஞ்சு வெட்டிக்கலாம். ஆனா கண்டிப்பா அது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க இந்த ஃபிளீட் துணி எடுக்கிற நேரம் சில நேரங்கள்ல நாங்க இங்கெல்லாம் நல்லா சுருங்குற நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. நாங்க இந்த இடத்துல துணியை குடஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன, துணி அந்த கையில முன்னுக்கு கூடுதலா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கையை மேல் கை பின்னாடி மூடியும் முன்னாடி குடஞ்சும் எடுக்கிறோம். இப்ப இந்த சுருக்கு கை வைக்கிற நேரம் நீங்க அப்படி செய்ய தேவையில்லை. அப்படியே இந்த 4 இன்ச்சு சுருக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. எப்பவும் போல சும்மா ஒரே மேல் கையே எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டா மட்டும் இதை எடுக்கணும். ஆனா அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளவுதான். இப்ப இதை நாங்க வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துட்டு எப்படி சுருக்கு வைக்கணும்னு காட்டுறேன். இதை எடுத்துட்டு இப்ப நீங்க இந்த மார்க் போட்டிருக்கிறீங்க, நீங்க 4 இன்ச்சோ 5 எவ்வளவோ நான் 6க்குள்ள விட்டுக்கிறேங்க. அதுவே போதுமானது. அந்த இடம் வர்ற இடத்துல கண்டிப்பா நீங்க இப்படி சிசர் கட் போட்டுக்கிறங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த இடத்துல 2 பக்கமுமே நம்ம ஃபிளீட் வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இதை போட்டுட்டு இப்ப இதை விரிச்சு பாருங்க. இப்படி வருதா, இந்த இடத்துல ஃபிளீட்டும் இங்கனையும். அப்ப நீங்க துணியை எடுத்துட்டு தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த
இப்படி தூக்கிக்கிறேங்க. பாருங்க இப்படி இப்படி சேமாமே இப்ப காட்டன்ல தச்சோன்னு சொன்னோம்னா நல்லா இப்படி மடங்கிரும். இதே இது சில்கா இருந்தா இப்படி மடங்காது. இப்படி சேமா கேளியே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த ஒரு ஃபிளீட்டு 2 3 இது பேப்பர்னால ஈஸியா வருது. இது துணிலன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்படி இவ்வளவுதான். இந்த நாங்க மேல மார்க் பண்ணிருக்கிறோம் அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து சரியா இந்த ஃபிளீட் வரும். இவ்வளவுதான் வரும். அப்ப இந்த 4 இன்ச்சு நான் விட்டது உங்களுக்கு போதும்னா இந்த அளவு ஃபிளீட் எடுத்து. இப்ப இது வந்து காட்டனா இருந்தா சில்கா இருந்தா இது மடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப இப்படி தூக்கி வச்சுட்டு இதுல ஒரு தையல் போட்டுருங்க. போட்டு முடிச்சிட்டு இதை இந்த பக்கத்துக்கு தூக்கி இருந்தா இத வந்து மத்த பக்கத்துக்கு இப்படி வெளி பக்கத்தால தூக்கி ஒரு டிரெக்ஷனை உள் பக்கமும் ஒரு டிரெக்ஷனை மத்த பக்கமும் ஆப்போசிட்டா செய்யணும். அதுதான் சொல்றேன். இந்த காட்டன் துணினா இப்படியே வந்துடும். நீங்க அப்ப இப்படியே இதுல ஒரு தையல் போட்டு இதுல ஒரு தையல் போட்டுட்டு எப்பவும் போல கை பொறுத்துற மாதிரியே பொருத்திடலாம். பொருத்திட்டு கீழே ஒரு பட்டி கொடுத்து திருப்புனா ஃபிளீட் கை வந்துடும். இதே இது சில்க் துணியில தைச்சோன்னு சொன்னா இந்த மாதிரி செட்டா மேலையும் கீழே ஒரே மாதிரி வராது. அது வந்து இந்த இடத்துல மட்டும் தையல் விழுந்துரும். இது சும்மா அப்படியே தான் இருக்கும். இப்ப அத நாங்க இப்படி மடிச்சு இந்த பக்கத்துக்கு இப்படி மடிச்சிருந்தோம்னா மேல மத்த பக்கத்துக்கு இப்படி தூக்கி தூக்கி மடிப்பு வச்சு எந்த நாங்க மார்க் பண்ணிருக்கிற சிசர் கட் போட்டிருக்கிற இடத்துல வர்ற மட்டும் மடிச்சு தூக்கி மேலால ஒரு தையல் போட்டுறணும். இதுதான் இந்த மாதிரி ஃபிளீட் கை செய்யறது. இந்த ஃபிளீட் கை செய்யறதுலயே லாங் பெரிய நீட்ட கை வச்சுட்டு அதுக்கு ஃபிளீட் வைக்கிறது இருக்குது. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு செய்யற ஃபிளீட் வைக்கிற கையும் இருக்குது. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு கொடுத்து சிங்கிளா அப்படியே ஃபிளீட் வைக்கிறது எப்படிங்கறத தான் நான் இப்ப காமிச்சிருக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு மத்த கைகளை செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.